ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் என்ன அப்படின்னா வந்துட்டு, நம்ம நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கோம். இப்போ நானும் அப்படி இருந்திருக்கேன். பட்டு நீங்களும் அப்படி இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. ரொம்ப நல்லவங்களாக இருப்போம். யாராச்சும் ஏதாச்சும் கேட்டால் நோ சொல்கிறதுக்கு வராது. அவங்க ஏதாச்சும் கேட்டால் நம்ம டக்குன்னு வந்துட்டு கொடுத்துருவோம். அதை நம்ம ஹெல்ப் பண்ணிடுவோம். நம்ம அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு நோ சொல்ல மாட்டோம். இது வந்துட்டு இப்படியே இருக்கிறது வந்துட்டு நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது வந்து நல்ல விஷயமே கிடையாது. நிறைய பேர்த்துக்கு சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க, ரொம்ப நல்ல பர்சன் நீங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட்டு அந்த நல்ல பர்சன்கிற பேரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. கடைசியில் நம்ம வந்துட்டு திரும்பி பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் எந்த ஒரு அப்கிரேடும் ஆயிருக்காது. நம்ம அதே இடத்துலையே சுற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா நம்ம இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நோ சொல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம ரொம்பவே லைஃப்பில் இது பண்ணும், பண்ணும். இது வந்துட்டு அடுத்தவங்களுக்கு நோ சொல்கிறது வந்துட்டு ஒரு தப்பான விஷயமே கிடையாது. யாராச்சும் ஏதாச்சும் வந்து கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் உடனே ஹெல்ப் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே நமக்கு அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு நமக்கு முன்னாடி நிற்கிறவங்க வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் இருக்கேன், எல்லோரும் நல்லா இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்திருப்பீங்க உங்கள் லைஃப்பில். ஸோ வந்துட்டு இந்த கேரக்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நல்லா ஸ்வீட்டாகவும் பேசுவாங்க. பட்டு அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு சில பவுண்ட்ரிஸை செட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் வந்துட்டு ரொம்ப வாய்த்தனமாக இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறதில்ல, நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதில்ல, நமக்கு நம்ம முக்கியத்துவம் தரதில்ல. ஸோ அதுதான் பிரச்சனையே இங்கே. நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பட் வந்துட்டு அந்த இடத்துல உங்களை பற்றி யோசிங்க. இப்போ வந்துட்டு எல்லோரும் கேட்குறாங்க, இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக நோ சொல்லணும். யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று கேட்குறாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு மூஞ்சியில் அடித்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு அந்த இடத்துல நம்ம பொய் சொல்லணும். அது பொய் தான். இப்போ யாராச்சும் வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா வந்து, இல்லை நான் வந்துட்டு எனக்கு அது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், மறந்துட்டேன், என்கிட்ட அது இல்லை, அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அது வந்து பொய் தான். பட் வந்து நம்ம அதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எல்லாருமே நம்ம கிவ் பண்ணிவிட்டு அவைலபிளாக இருந்தோம்னா அந்த இடத்துல வந்துட்டு நமக்கான ரெஸ்பெக்ட் வந்து குறையும். ஸோ இது நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். பட்டு உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணலை, என் கூட அவங்க நிற்கலைன்னா அவங்களுக்கு நீங்கள் இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுறதுல வந்து எந்த யூஸுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் அவைலபிளாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒருத்தங்க கிட்டே போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை அது வந்துட்டு அவங்க அது சமாளிக்கிறதுக்கு வந்துட்டு அது கொடுக்க மாட்டேன்னு டைரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக வேறு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அது வந்துட்டு அப்படி தான் அந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லாமே கொடுத்துட்டு அவைலபிளாக இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளோட வேல்யூ வந்து இருக்காது. ஸோ எல்லா நேரத்துலையும் நம்ம அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்பப்போ பவுண்ட்ரி செட் பண்ணி பழகிக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பழகிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம இந்த வேர்ல்டில் சர்வைவ் ஆக முடியும். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து நம்மளே லாஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கறதுக்கு பழகிக்கோங்க. ஸோ எல்லார்த்துட்டையும் நான் வந்து செல்ஃபிஷாக இருக்கணுமா அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருத்தங்க ஒன்று பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுறதுல வந்துட்டு எந்த ஒரு யூஸும் இல்லை.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கொஞ்சம் செல்ஃபிஷாக இருங்க, தப்பில்லை. ஸோ இது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்துலையும் நம்ம ஏமாந்து போகணுங்கிறது அவசியம் எதுவும் இல்லை. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச்.